திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது தரைப்பாலமானது மீண்டும் வெள்ள நீரால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பெஞ்சால் புயல் காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நிலையில் ஓதலவாடி தரைப்பாலத்தில் காற்றாற்று வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தால் தரைப்பாலம் உடைந்து தற்போது ஆற்று நீர் வெள்ள நீராக மாறி ஓடிக்கொண்டிருந்தார். அந்த காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த ஓதலவாடி கிராமத்திலிருந்து சதுப்பேரி பாளையத்திற்கு அடுத்து செல்லக்கூடிய கிராமத்திற்கு செய்யாற்றின் நடுவே தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் பாலத்தின் 2 கண் வழியாக செடி கொடிகள் அடித்து செல்லப்பட்டு தண்ணீர் செல்ல வழி இல்லாமல் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் இந்த 2 கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் காற்றாற்று வெள்ளத்தில் ஓதலவாடி செய்யாற்று ஆற்றுப்படுகையில் இரு கரையில் இருந்து பல ஏக்கர் விவசாய நிலங்களும் அரிப்பு ஏற்பட்டு ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில தற்போது 1 மணி நேரத்திற்கு முன்பாக தரைப்பாலமானது மேலும் உடைந்து இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதோடு மட்டுமில்லாமல் 25 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலையும் தற்போது ஏற்பட்டு வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.